தென் இந்தியாவில் சமூக மத இயக்கத்தின் ஒரு முக்கிய சங்கமாக நிரூபிக்கப்பட்டது எது? பதில் பிரம்மஞான சபை. ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் எந்த கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்தார்? பதில் ஓரிரை கொள்கை. தக்கான கல்விக் கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்துச் சென்றவர் யார்? பதில் எம்.ஜி. ரடனே. டேஸ் முயற்சியின் காரணமாக கிபி 1872 பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது? பதில் கேசவ் சந்திர சென். பத்திரிகை சுதந்திரம் வேண்டி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்த சமூக சீர்திருத்தவாதி யார்? பதில் ராஜாராம் மோகன் ராய். வித்வான் பள்ளி பண்டித ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரால் எந்த ஆண்டு கல்கத்தாவில் நிறுவப்பட்டது? பதில் 1849. பிராமண அல்லாத இயக்கத்தில் அடித்தளமிட்டவர் யார்? பதில் ஜோதிராவ் புலே. இந்து விதவை மறுமண சட்டம் 1886 பற்றி சரியானது எது? விதவை மறுமணம். மேற்கு மற்றும் கிழக்கத்திய தத்துவ கலைப்பை எடுத்துரைத்த இந்திய சமூக சீர்திருத்தவாதி யார்? பதில் ராஜாராம் மோகன் ராய். ஆலன் அக்டோவியன் ஹியூம் எந்த ஆண்டு சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டு ஒன்றத்திற்கு தலைமை தாங்கினார்? பதில் டிசம்பர் 1884. பூர்ண சர்வஜனி சபையை நிறுவியவர் யார்? பதில் எம்.ஜி. ரடனே. சமூக இயக்கம் என்பது டேஸ் என்பதன் ஒரு இன்றியமையாததாக வடிவமாகும். பதில் கூட்டு நடத்தை. ஜியோபிசிக்கல் சொசைட்டியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? பதில் அடையார். 1875 ஆரிய சமாஜை நிறுவியவர் யார்? பதில் தயானந்த சரஸ்வதி. கிபி 1817 ஆண்டு ராஜாராம் மோகன் ராய், ராதா காந்தாதேவ் மற்றும் பலர் இணைந்து மகா பாடசாலையை எந்த இடத்தில் நிறுவினார்? பதில் கல்கத்தா. மறுமலர்ச்சி இயக்கம் எதனை முன் நடத்துகிறது? பதில் சமூக மறுசீரமைப்பு. இந்திய தேசியத்தை பண்பாடு சமய நடவடிக்கைகளோடு இணைந்தவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். குரானின் மீதான விளக்க உரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? பதில் சையத் அகமது கான். அகாலி இயக்கம் எந்த மறு உருவமாக செயல்பட்டது? பதில் சிங் சபா இயக்கம்.
பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பியவர் யார்? பதில் அன்னி பெசன்ட்.